둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே சில எப்படியா இருக்கீங்க சரங்க ரிவ்யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கான ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் 102 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ 103 மாறிடுச்சு. நேற்று எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு கொஷின் போட்டுட்ருந்தேன், முடிஞ்ச எல்லாரும் ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து லைவ் வரட்டுமா வேணாமாடா கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? உங்கள் கூட பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே, ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் இஸ் ஃபோர்ஸ் மேரிட் டு மை எனிமி. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கள் டைரெக்டாக பார்க்க போகிறது உங்களை தான். ஐயோ என்னடி, இது வரைக்கும் 3 பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், 3 பேருமே ஓகே சொல்லலையே. நீ வேறம்மா எனக்கு இப்போ என்ன வயசாகுது, நீ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கே. நீ உனக்கு 24 வயசாகிடுச்சிடி. எனக்கு என்ன 30 வயசாகுது, 24 வயசாகிடுச்சான். இப்போல்லாம் எல்லாம் 28 30 அந்த மாதிரி ரேஞ்சில் போய்ட்டுருக்காங்க. எனக்கு இந்த வயசுலேயும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறேன். பசங்க எத்தனை வயசில் வேணால் கல்யாணம் பண்ணிப்பாங்கடி, ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். அதே பொண்ணுங்களுக்கு வயசு ஏறிடுச்சுன்னா மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டண்டி வயனு. என்னமோ பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. இங்கே அப்படியே உங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு ஃபோட்டோ ஒரு இடத்துல கொடுத்துட்ருந்தேன். அவனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். நாளைக்கே வர சொல்லிட்டா இல்லை டேட் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். இல்லை நாளைக்கே வர சொல்லிடுங்க. யாரை நாளைக்கே வர சொல்லியிருந்தது? இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒட்டு கேட்குறீங்க. நாளைக்கு ஓகே தான். ஓகே சரி நான் வச்சிட்றேன் அப்படி சொல்லி கட் பண்ணிட்டாங்க. என்னம்மா யாரை நாளைக்கு வர சொல்கிற? உன் ஃபோட்டோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தாரா புரோக்கரு? நாளைக்கு அவங்க பொண்ணு பார்க்குறாங்களாம். உனக்கு பிடிச்சிருக்குன்னாங்கடி. அப்படின்ட்டு இருக்கு. என்னம்மா நாளைக்கு வீட்டில் தான் இருக்கிறேன், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. இந்த புடவை வேற கட்டணும் இந்த வெயிலுக்கு. எப்படி தான் எங்கள் அம்மாவும் இந்த புடவை கட்டிகிட்டு இருக்காங்களோ ஒரு வருஷம் ஒழுக்கா. அந்த புடவை கட்டிகிட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புடவை கட்டினதுனால உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வேக்குள்ள அந்த மாதிரி வேத்துட்ருக்கு. எப்போ தான் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களோ அப்படி சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணத்துக்கப்புறம் வயன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. வாயை மூடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திட்டிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல். ஸோ சிலன்னு சத்தம் கேட்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கணிச்சிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பொண்ணை வெளியே கூப்பிட்டு வாங்கணும். சரி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருப்பாங்க. கடவுளே இந்த பையனை என்ன வேணான்னு சொல்லணும் கடவுளே அப்படின்ட்டு இருக்கு. இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து மாப்பிள்ளை, நீங்கள் தானே மாப்பிள்ளை? ஆமாம். என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன அப்படி சொல்லி டக்கு நீங்கள் வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜின்னாக இருக்குது. அவர் உங்களோட எனிமி. இவனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காகி போய் பார்க்குறீங்க. அடியே இவன் அடி இங்கே பண்ணுறான், அத்தானே எனக்கும் தெரியல, மாட்டோடி அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. இங்கே அவர் உங்களை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பு சிரிப்பாங்களா, அந்த மாதிரி சிரிப்பு சிரிக்கிறாரு. இவன் என்னடி எனக்கு ஓகே சொல்லிட்டான், ஒரு வேளை உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இருக்குமோ? அதுக்கு எதுக்கடி என்ன கல்யாணம் பண்ணும்? அப்போவே என்கிட்ட உன்ன மாதிரி ஒரு பொண்ணுலாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு காலேஜில் சொல்லிட்டு இருந்தான். இப்போ என்ன இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டா இருக்கான்? ஒரு வேளை மேலாம் வந்துருக்குமா? அந்த கன்றாவே ஏன் மேலையா? கண்டிப்பாக வராது. நான் பண்ணாத வேலைக்கே இவன் என் மேலே பழி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே ஏம்மா சொல்லுங்கள், என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எங்கே அப்படியே அப்படி சொல்ல வரீங்க. உங்கள் அம்மா எங்களுக்கு பிடிச்சிருந்தாலே எங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் இல்லை வைன்னு நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. சொல்கிறத கேளுமா அப்படின்னா, இதுக்கு மேலே சொல்கிறது கேட்க முடியாது, மாப்பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கல்யாணம் ஃபிக்ஸு, உள்ளே போ அப்படின்றாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கா சொல்ல கூச்சப்படுறா, சத்தமாக சொல்ல அப்படின்ட்டு இருக்கா. உள்ளே போ அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே துரத்தி விட்டாங்க. இப்போ என்னடி பண்ணுறது? இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? எனக்கு சுத்தமாக செட் ஆகுது, உனக்கே தெரியல. இதுக்கு
என்ன பண்ணுறது இன்னுமே புரியலையே. நானா கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டா அப்படி தான் படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறீங்க. ஸோ இங்கே அப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுது. எப்படியும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது சிலுமிஷம் பண்ணோன்னா கண்டிப்பாக கல்யாண தினத்தை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ நீங்கள் அப்படியே வந்து கிச்சன் போகலான்னு போகிறீங்க. ஆ ஆ சரி சம்மந்தியா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி நின்று ஒட்டு கேட்குறீங்க. ஓ அன்றைக்கி வச்சுக்கலாம். சரி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க. என்னம்மா பேசுகிற? அது வேறு ஒன்றும் இல்லடி, கல்யாணத்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கலான்றாங்க. அம்மா அப்படின்றீங்க? இல்லடி மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை இருக்கான், அதுக்கப்புறம் லீவ் போட முடியாதான், அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்றாங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம்? நேற்று தானே பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அதான் நீ பிடிச்சதுனால தானே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? எங்கள் பார் வாயினு, அவன் தான் உனக்கு புருஷன், இது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அம்மா சொல்கிறது நீ இது வரைக்கும் சொல்கிறது கேட்டாச்சு, இதுக்கு மேலே நீ சொல்கிறது கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? கடவுளே எனக்கு ஏதாவது வழிகாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இரு, நம்மளை பற்றி ஒரு தப்பான விஷயம் தெரிஞ்சால் கூட அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. எப்படி அதை தெரிய வைக்கிறது? அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ ஜின்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு பையனை உங்களுக்கு தெரியும், அவன் உங்கள் ஃப்ரெண்டு. டக்குன்னு வந்து அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, டேய் சொல்லுடே என்ன விஷயம்? என்னை பற்றி ஒரு காசப்ஸ் பரப்புறியா? உன்னை பற்றி எதுக்குடி காசப்ஸ் பரப்பணும்? அது அது வேற ஒன்றும் இல்லை, சொல்கிறது கேள்றா, நான் சொல்கிற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறீங்க. அவனுமே சரின்றான். எங்கே அப்பாடா அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் வந்து பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் போய் அப்படியே வந்து கண்ணை மூடி படுக்கிறீங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்களால் சரியாக தூங்க முடியல. ஸோ அவர் நினச்சி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வழியாக கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்படி இந்த ஃபோன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே டக்குன்னு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஹலோ சொல்லுங்கள் சம்மந்தி. சரி சரி அப்படின்றாங்க. என்ன எங்கள் அம்மா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே மாற மாட்டேங்குது. சரி வயனா ரெடி ஆகு. எங்கே ரெடி ஆகுறது? ஷாப்பிங் போகலாமாண்டி? வேறு எதுவும் சொல்லலையா? வேறு எதுவும் சொல்லலை, எழு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ண? ஸோ நீங்கள் அப்படியே வந்து துணி கடைக்கு முன்னாடி வச்சுட்ருக்கீங்கம்மா. யாருக்குமா வெயிட் பண்ணுறோம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கடி. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்களா? ஆமாம் பின்ன என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே போகிறாங்கல்ல. ஸோ இங்கே அப்படியே ஜின்னோட ஃபேமிலி வருது, கூட ஜின்னுமே வராரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே திரும்பிட்டீங்க. நீங்கள் அப்படியே வயனு சொல்லுங்கள், என்னம்மா இங்கே நிற்கிற? உள்ளே போகணும் வா அப்படி சொல்லிவிட்டு அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே சின்ன அப்படியே ஒரு பாறை பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஷூ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே போகிறீங்க. ஸோ இங்கே ரிசப்ஷனுக்கு ஒன்று, அப்புறம் கல்யாணத்துக்கு ஒன்று, அப்புறம் உங்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒன்று. ஸோ 3 ட்ரெஸ் எடுக்கணும் உங்களுக்கு, ஓகேவா? ஜின்னுக்குமே தான் இங்கே அப்படியே எடுத்துருக்கோம். ஜின்னு உங்கள் பக்கம் தான் இருக்கார். லைட்டாக அப்படியே ஹார்ட்டு திக் 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 அப்படி சொல்லி அடிக்குது. ஷூ நான் இது பயப்படணும், காலேஜ்லேயே அவன் கண்ணில் விரலோட்டு ஆடினவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெடியாக இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கோம். ரிசப்ஷனுக்கு நீ லெஹங்கா எடுத்துக்கோமா. லெஹங்காவா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. லெஹங்கா நல்லாயிருக்குமா எனக்கு, எடுத்துக்கோமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லெஹங்கா நீ போட்டுக்கோ. சரி அடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 3மே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜின்னுக்குமே 3 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபேமிலிக்கு எடுக்கிற மாதிரி ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்கள் 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுக்கணுன்றதுக்காக. எங்கேம்மா போகிறேன்? இங்கே இருவேன், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் இறங்கட்ட நேரத்தில் இவங்க வேறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படியே உங்கள் கண்களை அப்படியே மெதுவாக பார்க்குது. காலேஜில் இருந்ததை விட இப்போ அழகாக தான் இருக்கும். ஆனால் ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்னமோ தோணுது. டக்குன்னு கண்ணை எடுத்துக்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த மனுஷனோட கண்ணை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் ஃபோக்கஸில் இருக்குது.
ஐயோ இவன் என்னை எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த பக்கத்தை எழுப்பிக்கிட்டீங்க. ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிஞ்சிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. என்ன 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்களா? என்னத்த பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. சரி டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஸோ இப்போ வந்து ரிசப்ஷனுக்கான நாளுக்கு முன்னாடி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓடி போயிடலாமோ அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு ஓடி போயிடலாம், இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, மாடிக்கு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணுறது? சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மாடிக்கு மேலே போயிருப்பீங்க. அந்த மண்டபத்தில் மாடி இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படியே போகிறீங்க, அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே அப்படியே டக்குன்னு வந்து யாரும் உங்கள் கண்ணை பொத்துறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா சின்ன இருக்கு. அப்படி சொல்லி பயந்துட்டீங்க. என்ன யாருக்கும் பயப்படாதவன் இன்னைக்கு என்ன பார்த்து பயப்படுற? டக்குனு இப்படி முன்னாடி வந்து யார் வேணாலும் பயப்படுவாங்க. ஓஹோ எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் திமிர அடங்கலை பார்த்தியா அப்படின்னாரா? அது எப்போவுமே அடங்காது, தள்ளு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. இல்லை அப்படின்றாரு. என்ன பிரச்சனை உனக்கு? இந்த கல்யாணத்துக்கிட்ட நீ ஓட போறியா? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்ல போகிறீங்க. அவர் வெடுக்குன்னு கை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன பண்ணுற, நீ கையை விட்டு அப்படின்ட்டுங்க. உன்னை நான் போட மாட்டேன். ஏன்னா காலேஜ் நீ எனக்கு கொடுத்த அடி அப்படி, அந்த அடியை நான் திருப்பி கொடுக்க வேணாம். என்ன சொல்கிற அப்படின்றீங்க. காலேஜில் எனக்கு பெரிய அடியாக கொடுத்தேன், அது ஞாபகம் இல்லை. அது நான் வேணும்னுக்கு பண்ணல, அது தற்செயலாக நடந்தது. எது தற்செயலாக நடந்தது? எல்லாருக்கும் முன்னாடி என்னை அடி வாங்க வச்சுதான் நாங்கள் தற்செயலாக தான் வந்து நீ தப்பாக நினச்சிக்கிறேன். நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், என்னால் இதை நம்ப முடியாது. ஏன்னா நீ எனக்கு வேணும்னு தான் பண்ண. என் மேலே என்ன உனக்கு அவ்வளோ பார்க்குறேன்? எனக்கு ஒரு பகையை கிடையாது, விட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. முடியாது. நீ எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்ப, உன்னால் நான் அவ்வளோ அசிங்கப்பட்டேன் இன்னைக்கு. அதெல்லாம் உனக்கு வழியாக கொடுத்தே தீருவேன். ஏன்னா ஆமாம், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி உன்னை சித்திரம் வந்து நான் பண்ணியே தீருவேன். நீ எனக்கு கொடுத்த அடியெல்லாம் நான் திருப்பி கொடுத்தே தீருவேன் நான் உனக்கு. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன வேணும் ட்ரை பண்ணுங்க, அதை ஓடி போகிறது, சாக எல்லாமே ட்ரை பண்ண. ஆனால் நீ எங்கே போனாலும் அவன் பின்னாடியே தான் வருவேன். நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை நான் நிம்மதியாக விட மாட்டேன். அப்படியே இந்த விஷயத்தை இப்போவே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். கல்யாணத்தை நீ நிறுத்தவ, கல்யாணம் நடக்காதான். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. என்ன விஷயம்? கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நடந்துச்சுன்னா சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்துருச்சுன்னா அது கல்யாணம் நடக்காமல் ஒரு பொண்ணுக்கு தூரவளுக்கு என்ன பேசும்? என்ன பண்ண போகிறான்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வழியோட போயிடும். எந்த ஒரு யாரும் ஒன்று தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதை கல்யாணம் பண்ணிக்காமல் நீ தான் பண்ண, பெரிய பிரச்சனையாக போயிடுவேன் அப்படின்றாரு. எதுக்கு என்ன இப்படி பண்ணுற? நம்ம என்ன பண்ண? உனக்கு என்ன பண்ண ஞாபகம் இல்லையா? திருப்பி திருப்பி அதை தாண்டி சொல்கிறேன். அதுக்கு உன்னை பழி வாங்க விட மாட்டேன். நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்படி இதை கல்யாணத்தை நிறுத்துவேன். இவன் எதுக்கு என்ன இப்படி பண்ணுறான்? கடவுளே, என்னதுக்கு அங்கே போய் நிறுத்தினேன்? நான் மட்டும் அங்கே போகாமல் இருந்தா இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்குமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக அழுகுங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ரிசப்ஷனு. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவெல்லாம் அப்பாலாம் கேட்குறாங்க தான். இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுமாராக அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோடு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து சேடாக இருந்தால் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் கல்யாணமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே வந்து சரி ஏதோ ஒரு புடவை எடுத்து தூக்கு போடலான்னு போகிறீங்க. பார்த்தா அங்கே இருக்கிற கபோர்டில் மூடி இருக்குது. அங்கே எந்த புடவையும் காணோம், ஷாலுமே இல்லை. அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க.
இப்படி நிற்கணும் தான் நான் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டேன். கண்கொள்ளா காட்சி. ச்சே, பண்ணுறது சரியில்லடா. என்ன சரியில்லை? சரி சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடியாக இரு சரியா? நான் அப்படியே சாகலை விட மாட்டேன்டி. நான் சித்திரவதை பண்ணி சாகணும். நீ டக்குல உன்னை சாக விட மாட்டேன் நான் சரியா? கல்யாணத்துக்கு ரெடியாக இரு செல்லக்குட்டி அப்படின்றார. சே அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே அந்த கையை எடுத்து விட்றீங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு என்னோடய ரூமுக்கு நீ வரதானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஆனால் எப்படி தூங்கிட்டீங்க? ஸோ அப்படியே பயத்துலேயே இருக்கீங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் எழுறீங்க. எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக மனமேல ஏறுறீங்க. இப்போ என்ன பண்ண? இன்றைக்கி என்ன பண்ணாலும் அவன் ஏதோ என்ன பண்ணிடுவான். எனக்கு அப்படியே இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. ஆனாலும் நீங்கள் அப்படியே அந்த மனமேல பிடிக்காமல் போய் உட்காடுறீங்க. அந்த மனுஷன் ஒரு ஸ்மைலோட, அதுவும் வில்லத்தனமான ஸ்மைலு, அப்படியே உங்களுக்கு தாலி கட்ட வர்றாரு. இல்லை எப்போவுமே யார் முன்னாடி தலை குனிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை நிமிடுறீங்க. உங்கள் அம்மா பையன் என்னடி பண்ணுற அப்படின்றாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், என் பொண்ணாட்டி எப்போவுமே யார் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த கண்ணை பார்க்கவே இல்லை. அப்படியே கண்ணை மட்டும் கீழே இறக்கிட்டுங்க. அந்த மனுஷன் அப்படியே 3 முடிச்சு போட்டார். ஸோ அப்படியே உங்கள் கண்ணை டாப்லெட் சொல்லுது. இதுக்கு மேலே கடவுள் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரிச்சுவல்ஸாக முடிச்சுட்டு உங்களோட வீட்டில் இருந்துட்டுருக்கீங்க. அதாவது சின்னோட வீட்டில். ஸோ உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே இல்லை. கை கட்டன்னு ஆடுது. ஏன் என்ன இப்படி பயப்படுறேன்? அவன் உண்மையிலே எதை பண்ணிடுவானோ இல்லை சும்மா பேச்சுக்கு சொல்கிறானா? இல்லை, அவன் என்ன சொன்னாலும் எதா பண்ணிடுவான். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கடன்னு ஆடுது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு இடப்பட்டிங்கன்னா அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. மயக்க போட்டீங்க. அதுவும் நீங்கள் வேறு எனக்கு தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? நடிக்கிறீங்க நீங்கள். பையன் என்னாச்சு? மூச்சு வரல, என்னாச்சு? பிள்ளை டயர்ட்னால மயங்கிடுச்சோ தெரியலையே, என்னாச்சு? ஸோ சின்ன அப்படியே அந்த ரூம் போகலான்னு போயிருப்பார். எங்கள் அப்படியே உள்ளே எட்டி பார்த்தா நீங்கள் மயக்க போட்டிருக்கீங்க. என்னாச்சுமா? தெரியல, மயக்கம் போட்டாடா இவா. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறேன், வயன் அப்படி சொல்லி கண்ணத்தில் டேப் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எழுதுக்கவே கிடையாது. இப்படியே இருந்தேன்னா கண்டிப்பாக ரூமுக்கு என்னை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் கண்ணை முழிக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள் மூக்கு கிட்ட கை வைக்கிறாரு. அந்த மூச்சு மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அம்மா ரொம்ப டயர்டாகிட்ட போல், நான் ரூம் போய் படுக்க வச்சுக்கிறேன் சரிங்களா? எங்கள் அப்படி சரி என்ன பண்ணுறது, சரி கூப்பிட்டு போடணும். ஐயோ நான் அப்படி இருந்துட்டேன்னா தூங்கும்போது எதோ பண்ணிட்டானா, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ண பயிர் டக்குன்னு எடுத்துரு அப்படின்னு சொல்லி எழுறீங்க. பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையிலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. அதை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆகலையே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. பையன் அத்தை உனக்கு ஒன்றும் இல்லையம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. சரி அத்தை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நானா இன்றைக்கி உங்கள் கூடயே படுத்துக்கிட்டோமா அப்படியே டக்குன்னு சொன்னேன். என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பேசுகிற? அம்மா கூட அப்பா தான் படுப்பாங்க, நீ எங்கே போய் நடுவில் படுத்துக்கிறியா? ஐயோ பரவாயில்லடா, அவங்க அப்பா இன்றைக்கி வெளியே படுத்துக்கிட்டோம், என் கூட படுத்துக்கிட்டோம் பையனு. அம்மா சும்மா இரும்மா, அதை பேசுகிறானா? நீ வா பையன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ நல்லா படம் தூங்கலாம். நான் எதுவும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பிள்ளைமாக நடிக்கிறாரு. இப்படி ஆனால் அப்படின்றீங்க. போம்மா அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கையோடு அப்படியே அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த மனுஷங்களுக்கு தலை எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ண அப்படி சொல்லி உங்களுக்கு பக்கத்து அப்படியே உங்கள் ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு டோர் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாரு. அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே உங்களை டாப் டு பட்டம் பார்க்குறாரு. என்ன பண்ண அப்படின்றீங்க. இது லைட்டில் நடந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. உங்களுக்கு அப்படியே பக்கம் இருக்குது. எங்கேருந்து வந்து என்ன பண்ணுவார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காம அப்படியே ஒரு கை வந்து உங்களுக்கு வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்குது. அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க விடு அப்படின்றீங்க. அவர் அப்படியே
நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் ஆனால் விடு விடு அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கழுத்தை பிடிச்சாரு. என்ன பண்ணுற, கழுத்தை விடு. கோழியே அடங்கலைன்னா கழுத்தை தான் பிடிப்பாங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. நீயும் அடங்க மாட்டேங்கிற, அதான் உன் கழுத்தை பிடிச்சேன் பாரு, நீ அடங்கிட்ட. அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. அப்படின்றீங்க. அப்படியே டபக்குன்னு உங்கள் பெட்டில் தள்ளி விட்டாரு. என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லுங்க. அப்படியே பயந்து பேன்னு பார்க்குறீங்க. அதை படிச்சு டக்குன்னு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டாரு. சொல்கிறது கேள்ச்சின்னு பிடிச்சின்னு அப்படின்றீங்க. முடியாது. நீ மட்டும் அன்றைக்கி அந்த பக்கம் வராமல் இருந்தா, எங்கள் அம்மா அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஆனால் நடக்கணும்னு இருக்க விதி போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையும் வந்து தலைக்கு மேலே லாக் பண்ணிட்டாரு. பிடிச்சுன்னு அப்படின்னு சொல்லும். கல்லேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸே வந்துடுச்சு. விடுச்சு, ப்ளீஸ் 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 விட்டுருச்சு. என்கிட்ட எதுவுமே நீ கெஞ்சமாயிட்டியே, இப்போ என்ன கெஞ்சுற? விடுச்சு, நான் தான் கெஞ்சுறல, எனக்கு மடிச்சிருச்சு, விட்டு. முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கண்ணில் டீஸ் அப்படியே பிள்ளைன்னு ஊற்றுது. உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவர் உங்களை அக்ரெசிவாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கிஸ் அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு மேலே போல உங்களுக்கு மூச்சு வேறு முட்டுது. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக எடுத்துட்டாரு. எப்படி இந்த சின்ன கிஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா மூச்சு அடித்து செத்துருப்பேன். இந்த மாதிரி நான் விட முடியாதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹேண்டு வந்து உங்கள் 2 கையை பிடிச்சிருக்கு. இன்னொரு ஹேண்ட் வந்து அப்படியே உங்கள் சாரி கிட்ட விடுது. விடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் சாரியில் வந்து ஒரே ஒரு ஊக்கு தான் போட்டிருப்பாங்க. அந்த ஊக்கு அப்படியே விட்டெறிகிறாரு. அந்த ஊக்கு போன இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொறுமையாக அதை சறுக்கிறாரு. ப்ளீஸ் விட்டுருச்சு அப்படின்ட்டு. என்ன சுகமடா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சாரி கிட்ட வராரு. அப்படியே கம்மியாயிட்டீங்க. அவரோடய பார்க்குறாரு. இவனார விடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. அப்படியே ஏ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் டேப் பண்ணுறாரு. இருந்தால் நீங்கள் முழிக்கவே மாட்டேங்கிறீங்க. இவன் நடிக்காது வைனு அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்புறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இதை விட இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன் நீ செய்யும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைமும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட பார்த்து உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா.